நம்ம இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரேட்டான ஒயிட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதையே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டிப்ஸ் ஆஃப் அம்மாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம இன்றைக்கி கோதுமை பாஸ்தா தான் ஒரு 200 கிராம் எடுத்துருக்குறோம். அதோட வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 4 வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்குறோம். 100 கிராம் அளவுலையே எடுத்துக்கோங்க. குடமிளகா 1 எடுத்துருக்கிறேன். ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும். அவ்வளோதான். ஒயிட் பாஸ்தா செய்கிறதுக்கு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதுவே போதும். பாஸ்தாவில் நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாங்க. இந்த ஒயிட் பாஸ்தா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒயிட் சாஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கிறேன். இந்த பட்டர்லேயே நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மைதா சேர்த்துக்கோங்க. நம்ம ஹெல்த்தியான பாஸ்தா செய்கிறனால கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வறுக்கிறது நீங்கள் பொன்னிறமாக வறுக்கணும். பாஸ்தாவில் நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம். ஒயிட் பாஸ்தானா வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்லாம் போனாங்கன்னா குழந்தைகள் விரும்பி கேட்குறது இந்த ஒயிட் பாஸ்தா தான். இதையே நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இதிலையே நம்ம நல்ல காய்ச்சி ஆறின பால் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பதம் போதும். இதோட பாலை சேர்த்துடலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒயிட் சாஸ் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த பதத்தில் இருந்தால் போதும். இதுக்கு மேலே நமக்கு தண்ணியாகவும் இருக்க வேணாம், கெட்டியாகவும் இருக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டோம். பாஸ்தாவை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப் குக்கிங் மட்டும் இதில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டு சாஸ் சேர்க்கையில் மீதி பாதி வேக வச்சுக்கலாம். நல்லா இது கொதி வரட்டும். அதுக்கிடையில் நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. இதிலேயே கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சு பாஸ்தாலெல்லாம் உப்பு ஏறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ரொக்கோலியை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு காய்கறியெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இரும்பு கடாயில் குடமிளகாவை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கேரட்டையும் சேர்த்துட்டேன். பீன்ஸையும் அதோட சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பட்டரை இதில் சேர்த்து இதை அப்படியே நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து தான் நம்ம பாஸ்தாவில் சேர்க்கணும். இது ஒரு சைடு நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். பாஸ்தாவும் நமக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சே இதை வேக வச்சு எடுங்க. பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். பாஸ்தா நமக்கு எல்லாமே ரெடி ஆகிருச்சு. பாஸ்தாவும் வெந்துருச்சு, வெஜிடபிள்ஸும் வெந்துக்கிட்டு இருக்குது. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸும் வெந்ததையும் இதோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறிலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ப்ரொக்கோலியை கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துடலாம். எல்லா காய்கறியும் மிக்ஸ் ஆகி இருக்கும். கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பாஸ்தாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பட்டர்லேயே நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்த பூண்டை சேர்த்துடலாம். சும்மா பூண்டு வெந்தால் மட்டும் போதும். பாஸ்தாவை வச்சு நம்ம பிரியாணியும் செய்யலாம். வீடியோ நான் போட்டிருக்கிறேன், வீடியோவில் போய் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி கொடுத்துக்கங்க. நைஸாக கட் பண்ண வெங்காயத்தையும் இதோடு நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகக்கூடாது. இதையும் வேகிற அளவு வதங்கினா போதும். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியான டிப்ஸு நான் சொல்கிறேங்க. பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒயிட் பாஸ்தா, பாஸ்தா பிரியாணி, பாஸ்தா பாயாசம்னு வெரைட்டியாக செய்யலாம்.
இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் வேக வச்சு எடுத்த காய்கறிகளை இதில் நம்ம சேர்த்துடலாம். ஆல்ரெடி இதில் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் உப்பு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக போயிட்டா கூட சாப்பிட்றலாம், அதிகமாக போயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது, நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் உப்பை சேர்க்கையில் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வேக வச்ச பாஸ்தாவை நல்லா சில் வாட்டரில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் சேருங்க. அப்போ தான் பாஸ்தாலாம் குழையாமல் நல்லா வரும். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்ச ஒயிட் சாஸை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், இதில் நம்ம சேர்க்குறது எல்லாமே அவ்வளவுதான். ஒயிட் சாஸையும் இதிலே சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இன்னும் ஒரு ஆஃப் குக்கிங் வேக வச்சாதான் இந்த பாஸ்தா நல்லா வெந்து வரும். 10 நிமிஷம் சிம்லே வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. மண் பாத்திரங்கிறனால எனக்கு சட்டுன்னு வெந்துருச்சு. அப்படியே மூடி வச்சிட்டோன்னா நல்ல காய்கறிகளோட மிக்ஸ் ஆகி வெந்து நமக்கு ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. நம்ம டேஸ்டான ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.